வணக்கம், என் பெயர் மோசஸ். நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் தயார் நிலையில் இருப்போமாக. உங்கள் கையடக்க தொலைபேசியை ஓசையிட்டு நிலையிலோ இல்லை சுவிட்ச் ஆன் நிலையிலோ வைத்துக்கொள்ளவும். நீங்கள் தனிநபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸை பயன்படுத்துங்கள். வாருங்கள், நாம் சேர்ந்து இந்த தேவனை ஆராதிப்போம். உயர்த்துகிறோம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று பிரசங்கத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வசனங்கள் 1-8 வரையிலும். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமேன். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோமாக. லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே பதிந்து அது கனி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உம்முடைய வார்த்தையானது எங்களை வணைந்து எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that your word will be deeply deposited in our hearts and that it may bear much fruit and be a blessing to many around us. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஆமென். பரலோக வெகுமதி, heavenly reward. In the Sermon of the Mount, Jesus teaches his disciples the attitudes that they should have as a disciple. இந்த மலை பிரசங்கத்திலே இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று, ஒரு சீஷனுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறதை நாம் படிக்கிறோம். ஆனால் இயேசு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது, இந்த மலை பிரசங்கத்திலே கற்றுக் கொடுக்கும் பொழுது 2 முறை இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவனமாக பேசும் பொழுது இந்த சீஷனானவன் இவனமான ஒரு மனப்பான்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது, ஒரு நாள் வரும் அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வான் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். Now, while teaching the attitudes, Jesus refers to the kingdom of heaven twice. And he refers to it in such a way that the kingdom of heaven will be inherited by the disciple who displays such attitudes. இந்த மத்தேயுவின் சுவிசேஷத்திலும் மற்ற சுவிசேஷ பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பல முறை இதை குறித்து சொல்லியிருக்கிறார்.
இவைகள் இந்த ரெண்டு காரியங்கள் ஒரே ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறது. அது என்னவென்றால் ஒரு சீஷனுடைய வெகுமதி, ஒரு சீஷனுடைய சுதந்திரத்தை குறித்து இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார். In the Gospel of Matthew and also the other Gospels, Jesus refers to the kingdom of heaven or the kingdom of God several times as the disciples' inheritance. Jesus refers to the kingdom of heaven or the kingdom of God as the disciples' greatest reward, greatest heavenly reward, and the ultimate goal that the disciple will receive or to work towards. இயேசு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுதும் ஒரு சீஷனுடைய மிக பெரிதான ஒரு வெகுமதி என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை அடைவதை குறித்து இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு சீஷனுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Jesus talks about the heavenly reward to give the disciples an encouragement and a focus needed to keep running the race of faith. இந்த விசுவாச ஓட்டத்தை தொடர்ந்து ஓடும்படியாக இயேசு இந்த பரலோக வெகுமதியை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது, பலவிதமான உபத்திரங்களை அவர்கள் சந்திக்கும் பொழுது, ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது அந்த விதமான ஒரு எதிர்ப்பை சந்திக்கும் பொழுது இது இவர்களுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து ஓட வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அது எதுவென்றால் பரலோக வெகுமதி. Jesus talks about the heavenly reward to give the disciples an encouragement, a focus needed to keep running the race of faith, despite the many resistance and the persecution that they will face living a righteous life. But what is the heavenly reward? ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பரலோக வெகுமதி என்ன? இது எதை குறிக்கிறது? What does it entail? And this is what we're going to look at today in this sermon. இந்த பிரசங்கத்திலே இதை குறித்து தான் நாம் கவனிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. The Bible describes heaven as a physical place in the universe where God dwells. தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், பிரபஞ்சத்திலே ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே ஆண்டவர் அவர் பிரவேசிக்கிறார், அவர் அங்கு இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த இடத்திலே, அந்த பரலோகத்திலே நம்முடைய பரமபிதா அங்கு வாசம் செய்கிறார் என்று மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். The Bible describes heaven as a physical place in the universe where God dwells. And in this place, God the Father dwells in this place. We read that in Matthew chapter 5 verse 16. Let us have that read. அதை படிக்க கேட்போமாக. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இங்கு இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவாகிய தேவன் அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். அதே போல இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் அவர் பரலோகத்திலே வாசம் செய்கிறார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நாம் படிக்க கேட்போமே. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்கள் இடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள்.
ஆகையால் இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் மரித்து உயிரோடு எழும்பி மறுபடியுமாக தன்னுடைய பிதாவினுடைய சமூகத்துக்கு முன்பாக அவர் செல்கிறார். பிதாவினுடைய சமூகத்துக்கு அவர் செல்கிறார். அந்த சமூகம் எதுவென்றால் பரலோகத்தை என்று வேதம் நமக்கு விவரிக்கிறது. அதே வேளையிலே பரிசுத்த ஆவியானவரும் பரலோகத்திலே வாசம் செய்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்க கேட்போம். This place called heaven is where the God the Father, God the Son, God the Holy Spirit dwell in. And we read that in John chapter 16 verse 7, the Holy Spirit also dwells in heaven. அதை படிக்க கேட்போமே. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் பரலோகத்துக்கு சென்ற பிறகு தன்னுடைய ஆவியானவரை அனுப்புவார் என்று இயேசு சொல்கிறார். ஆகையால் நம்முடைய திரியேக தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு நம்முடைய தேவன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய திரியேக தேவன் பரலோகத்திலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The word of God tells us that though heaven is separated from earth, God still interacts with his people though he dwells in heaven. நம்முடைய திரியேக தேவன் பரலோகத்திலே அவர் வாசம் செய்த போதிலும் அவர் பூமியிலே வாழக்கூடிய தன்னுடைய ஜனங்களோடு இடைப்படுகிறார் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை மத்தேயுவின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நாம் படிக்க கேட்போமே. In Matthew chapter 6 verses 9 to 15, Jesus explains to his disciples, though God is in heaven, he continues to interact with his people on earth. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நம்முடைய பரலோக பிதாவானவர் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருந்த போதிலும் நாம் அவர் பரலோகத்தில் இருக்கின்ற நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது அவர் பரலோகத்திலே வாசம் செய்தாலும், இந்த பரலோகமானது பூமியிலிருந்து பிரிக்கப்பட்டாலும் அவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். பரலோகமும் பூமியும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலும் தன்னுடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். இந்த பரலோகமும் இந்த பூமியும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவரை கட்டுப்படுத்த முடியாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Though heaven is separated from the earth, God still interacts with his people on earth. He meets the needs of the people from heaven. Heaven does not and cannot restrict God from being involved in the life of his people on earth. And so Jesus teaches his disciples that he was now going back to the Father to prepare a place for his faithful disciples. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன், நானுடைய பரலோக பிதாவிற்கு நான் செல்ல போகிறேன், உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை படிக்க கேட்போம். Jesus teaches his disciples that he was now going back to the Father to prepare a place for his faithful disciples to be with him. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால்
நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இயேசு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது, தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த சீஷர்கள் இப்பொழுது பூமியிலே இருக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு இடத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னார் என்றால், நான் உங்களுக்கு ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். அந்த ஸ்தலமானது ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒரு ஸ்தலமாக இருக்க போகிறது. Now Jesus says that he is going back to the Father to prepare a place that will no longer be separated from God. But while the disciples were listening to this, they were actually on earth separated from God, from heaven. But Jesus says that he's now going back to the Father to prepare a place where they will no longer be separated from God. இயேசு தன்னுடைய பிதாவினிடத்தில் செல்லும் பொழுது அவர் ஒரு இடத்தை ஆயத்த பண்ணுவார் என்று இயேசு சொல்கிறார். அந்த இடத்தை ஆயத்த பண்ணக்கூடிய அந்த இடமானது ஆண்டவரிடத்திலிருந்து பிரிவு இல்லாத ஒரு இடம், என்றென்றைக்குமே ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை இயேசு ஆயத்த பண்ண போகிறார் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். 3வது வசனத்திலே, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலும் சேர்த்து கொள்வேன். அப்படி என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து பிரிவு இல்லாத ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்த பண்ணும்படியாக தன்னுடைய பரலோக பிதாவுக்கு சொல்கிறார். Through the work of the cross, Jesus has now prepared a place where sin and death will no longer affect us or separate us from God. ஆண்டவர் சொல்கிறார், அவர் இந்த பூமியிலே அவர் இந்த பாவத்தையும் இந்த மரணத்தையும் வென்று பரலோகத்துக்கு பிதாவினிடத்தில் செல்லும் பொழுது ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்திலே நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிரிவு இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். Jesus has prepared a place where we will always be with our Lord. நம் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுந்தினாலும் பரமேதனாலும் அவரோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியான ஒரு இடத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அதே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை இந்த வசனங்கள் மறுபடியுமாக நமக்கு என்ன வலியுறுத்துகிறது என்றால், ஆண்டவரோடு என்றென்றைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Jesus has prepared a place where we will always be with our Lord, and this is once again emphasized in 1 Thessalonians 4 chapter 4 verses 13 to 18. Let's have that read. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த 17வது வசனத்தின் கடைசி பாகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த இடத்தை தான் இயேசு நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தன்னுடைய மரணத்தினாலும் தன்னுடைய உயிர்த்தெழுந்தினாலும் தன்னுடைய பரமேதனாலும் இந்த இடத்தை நமக்காக இன்றென்றைக்கும் அவரோடு இருக்கும்படியான ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறார் என்று தேவன் நமக்கு தன்னுடைய வார்த்தை மூலமாக சொல்கிறார். அந்த இடத்திலே ஒரு சிலர் ஜனங்கள் மட்டும் அங்கே இருக்க போகவில்லை, ஆனால் திரளான ஜனங்கள், பல வித்தியாசமான ஜனங்கள் அந்த இடத்தில்
இடத்திலே அவர்கள் இருக்க போகிறார்கள் என்று வெளிப்படுத்தலின் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை நமக்கு விவரிக்கிறது. The place where Jesus has prepared for us will have not just a few people, but will have many people from different races gathering before God and being with Him forever and ever. என்றென்றைக்கும் அவரோடு நித்திய காலமும் அவரோடு திரளான ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை இயேசு நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று இயேசுனுடைய தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே நாம் 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9லிருந்து 17வது வசனம் வரை படிக்க கேட்போமே. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். When we read this scripture text, it gives us a beautiful picture of many people gathering before God, saved by God and being with Him forever and ever. இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிற சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களும் பாஷைகளிலிருந்து அநேகர் வருவார்கள். எண்ணக்கூடாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அவருக்கு முன்பாக இருப்பார்கள். So this words gives us a confidence that it's not just a few of us who are going to be with Him forever and ever, but there will be many, countless many, and by the grace of God, you and I will be in that place with God forever and ever. நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினாலே அவரோடு என்றென்றைக்கும் இருப்போம் என்று வேதம் நமக்கு வாக்களிக்கிறது. Many will be standing before the throne of God, serving Him day and night. ராவும் பகலும் ஆண்டவருக்கு முன்பாக நின்று அவரை சேவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த இடத்தை இயேசு நமக்கு ஆயத்தப்படுத்தின அந்த இடத்திலே நமக்கு எதுவும் தேவையாக இருக்காது, எதுவும் நம்மை பாதிக்காத ஒரு இடத்திலே நாம் வாசம் செய்வோம் என்று அந்த இடத்திலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று வேதம்
வேதம் நமக்கு சொல்லுகிறது. It would be a place where we will not need anything. It will be a place where nothing can harm us. It is such a place that Jesus created for us. It would be a place where God will wipe our every tear. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கக்கூடிய ஒரு இடத்தை இயேசு நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். And this is the imperishable inheritance reserved for those who have faith in Jesus Christ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட வெளியேறப்பட்ட இந்த மறிக்க முடியாத அழிவில்லாத இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை இயேசுவுக்குள் விசுவாசம் வைத்துள்ளோருக்கு ஆண்டவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். இதை நாம் 3 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை நம்ம படிக்கிறோம். We read this in 1 Peter chapter 1 verses 3 to 5. Let's have that read. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை படிக்கும் பொழுது அந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரமாய் இருக்கிறது என்று இங்கு வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்தை இயேசு நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இது எது நிமித்தமாக நம்ம அந்த சுதந்திரத்தை அடைவோம் என்றால், இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றும்படியான அவருடைய வல்லமை நம்மை காத்து இயேசு நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த ஸ்தலத்துக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிப்போம் என்று இயேசுனுடைய வார்த்தை நமக்கு உறுதியாக வாக்குத்தத்தமாக சொல்கிறது. The Bible describes that this great inheritance is not on earth, but is actually is not in heaven, but is actually on earth. இந்த பெரிதான இந்த சுதந்திரமானது அது பரலோகத்திலே இல்லை, நாம் நினைக்கிற விதமாக பரலோகத்திலே இல்லை, ஆனால் பூமியிலே இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And it's not the earth that we know it as now. இப்பேர் போன்ற இந்த பூமியை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் வரும் இந்த வானமும் இந்த பூமியும் இணைக்கப்படும். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியானது பரலோகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. The earth that we live in right now is separated from heaven. But there will come a time when God will unite the heaven and earth together. ஒரு நாள் வரும், வேதம் நமக்கு சொல்கிறது, வானமும் பூமியும் இணைக்கப்படும். ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் சுகப்படுத்தி இது புதிதான ஒரு இடத்தை உருவாக்குவார் என்று. God will heal the earth, God will heal the heaven, and it will become one reality. ஒரே ஒரு இடமாக இருக்கும். வெளிப்படுத்தலின் விசேஷம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், பரலோகத்திலிருந்து ஒரு நகரமானது இந்த பூமிக்கு வரும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. The book of Revelation tells us that it ends up with not souls going to heaven, but the new Jerusalem coming down to earth. And so our inheritance really is on earth. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய சுதந்திரமானது பரலோகத்தில் இல்லை. ஏனென்றால் வெளிப்படுத்தலின் விசேஷத்திலே கடைசி பாகங்களில் நம்ம படிக்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை நாம் படிக்கும் பொழுது அந்த எருசலேம் பரம எருசலேமானது பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்படும். அங்கு தேவன் இந்த பூமியிலே தன்னுடைய ஜனங்களோடு வாசம் செய்வார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. The Bible tells us that souls are not going to heaven, but God will unite heaven and earth together, and out of heaven will come the new Jerusalem down to earth, and God will dwell with his people forever and ever. அதை படிக்க கேட்போமே. வெளிப்படுத்தலின் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்.
அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். God will dwell among his people in a literal city on earth. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பூமியிலே இந்த கடைசி நாட்களிலே பரலோகத்திலிருந்து எருசலேம் கீழே வந்து ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு தன்னுடைய நகரத்திலே தன்னுடைய ஜனங்களோடு என்றென்றைக்கும் ஜீவிப்பார். On that day the disciple of Jesus will receive his or her inheritance. அந்த நாளிலே அந்த தேவனுடைய இயேசுவினுடைய சீஷன் அந்த நாளிலே தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வான். அந்த நாளிலே அந்த பூமியிலே தீமை இராது, அந்த நாளிலே அந்த பூமியிலே பாவம் இராது. On that day when God unites heaven and earth together, evil will no longer be present, sin will no longer be present. Everything that hinders creation to function as God designed it will be removed. ஆண்டவர் சிருஷ்டிப்பை எவனமாக உருவாக்கினாரோ, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே எந்த நோக்கத்தோடு அவர் உருவாக்கினாரோ அந்த நோக்கம் அந்த கடைசி நாளிலே நிறைவேறும். எதெல்லாம் சிருஷ்டிப்புக்கு ஒரு தடையாக இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் அகற்றப்பட்டு வானமும் பூமியும் இணைக்கப்படும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. God's creation that was described as good in Genesis 1 will be restored and God will dwell amongst his people. ஆண்டவர் எவனமாக அந்த பூமியை உண்டாக்கினாரோ, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அது நல்லது என்று சொன்னாரோ, அதே வண்ணமாக கடைசி நாட்களிலே வானமும் பூமியும் இணைக்கப்பட்டு தேவன் தாமே தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்வார் இந்த பூமியிலே என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. So the disciples' inheritance is not about running away from this earth to experience heaven. It's not about running away from this earth to go to heaven, but rather experiencing heaven on earth. என் அன்பு சகோதர சகோதரியே, நம்மளுடைய சுதந்திரமானது இந்த பூமியை விட்டு விலகி பரலோகத்துக்கு ஓடுவது அல்ல, ஆனால் அந்த பூமியிலே பரலோகத்தை அனுபவிப்பது. அதுதான் ஒரு சிஷ்யனுடைய சுதந்திரம். And that is why Jesus teaches his disciples that they will inherit the earth in Matthew chapter 5:5. ஆகையால் தான் இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயுவின் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். Let's have that read. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். And Jesus also teaches his disciples to pray that God's kingdom should come on earth. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று கவனம் செலுத்தி நீங்கள் கேளுங்களேன். இயேசு சொல்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். So the heavenly reward refers to fully experiencing God's kingdom on earth when he returns as King of Kings and Lord of Lords. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜாதி ராஜாவாக அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது நம்முடைய சுதந்திரத்தை இந்த பூமியிலே அனுபவிப்போம், பரலோகத்தை பூமியிலே அனுபவிப்போம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So what does all this mean to us today? இவைகளெல்லாம் நல்லது தான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த சுதந்திரமானது பிற்காலத்திலே தானே வரப்போகிறது, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். Perhaps you may say, what does it mean to us today, because the inheritance is experienced in the future? There are two things, ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்திக் கொள்ளலாம் இந்த சத்தியத்தின் மூலமாக. There are two things that we can apply in our own lives as we know about the inheritance that awaits us as God's people. The first thing is this, that Jesus states that the kingdom of heaven is already present on earth.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க்கின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பரலோக ராஜ்யம் ஏற்கனவே வந்துவிட்டது என்று சொல்கிறார். அதை படிக்க கேட்போம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இங்க இயேசு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது கீழே கேளுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. The kingdom of heaven is here. The kingdom of God is here. Because the king of the kingdom is present with us through his spirit. His kingdom is already on earth, though it will be fully revealed in the time to come. தேவனுடைய ராஜ்யம் நம் மத்தியிலே ஏன் இருக்கிறது என்றால், நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசுனுடைய பிரசனம் தன்னுடைய ஆவியானவர் மூலியமாக இந்த உலகத்திலே இருப்பதினாலே அவருடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது. அந்த ராஜ்யமுடைய முடிவு, அதனுடைய நிறைவு எப்பொழுது காணப்படும் என்றால், எப்பொழுது அனுபவிக்கப்படும் என்றால், ஆண்டவராகிய இயேசு வரும்பொழுது. ஆனால் இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே இப்பொழுதே நாம் அனுபவிக்கலாம். That means we don't have to wait till Jesus comes back before we experience heaven on earth. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் வரும்பொழுது தான், அந்த நாளில் தான் பரலோகத்தை பூமியிலே அனுபவிப்போம் என்று அவசியம் கிடையாது. இன்றைக்கே ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திப்பார். Just as how God will meet all needs and we will not need anything when God comes back as King of Kings, we can already experience in some measure today. இன்றைக்கே என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திப்பதை இப்பொழுதே நம்ம அனுபவிக்கலாம். ஏனென்றால் அவருடைய ராஜ்யம் நம் மத்தியிலே இந்த பூமியிலே இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அந்த நாளில் தான் ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவுவார் என்று இல்லை, தன்னுடைய ஆவியானவர் மூலியமாக இப்பொழுதே நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்க, தனிப்பட்ட விதத்திலும் நாம் சபையாக கூடும் பொழுதும் அவர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அந்த நாளில் தான், அந்த சுதந்திரத்தை முழுமையாக நான் பெறும்போது தான், அந்த நாளில் தான் என் ஆண்டவரை நான் முகமுகமாய் நான் முழுமையாக அனுபவிப்பேன் என்று இருந்த போதிலும், இப்பொழுதே என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பரலோகத்தை ஒரு சிறு அளவு நாம் அனுபவிக்க முடியும். அவருடைய ஆவியானவர் மூலியமாக அவருடைய பிரசன்னத்தை இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்களும் நானும் அனுபவிக்கலாம். We can worship God with others and serve him today. Not only wait for the time when Jesus comes back as King of Kings. இயேசு ராஜா வரும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது, ராவும் பகலும் தேவனை சேவித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற அந்த நாள் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை. இப்பொழுதே இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே நாம் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம், அவரை ராவும் பகலும் சேவிக்கலாம். And so we can experience heaven already on earth. We can already experience God wiping away our tears and removing evil from our lives while we live on earth, my friends. பரலோக ராஜ்யம் நம் மத்தியிலே சமீபமாய் இருப்பதினாலே இப்பொழுதே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பதை நாம் அனுபவிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே கேடுகளை அகற்றுவதை இப்பொழுதே ஒரு சிறிதளவு நம்ம அனுபவிக்கலாம். இரண்டாவது காரியம் நாம் என்ன செய்யலாம் என்றால், the second thing that we can learn from the truth about the inheritance that God prepared for us is that remember that we are not leaving this earth but we are inheriting it. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை நாம் விட்டு செல்லவில்லை, ஆனால் இந்த பூமியை என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். And so what we do on earth is important. ஆகையால் என் அன்பு சகோதரனே சகோதரி, இப்பொழுது இந்த பூமியிலே நம்ம என்ன செய்கிறோம் என்று அதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அது முக்கியப்படுத்த வேண்டும். When Jesus comes back, he will heal the earth and the heaven. Are we part of the process that Jesus himself is involved in now in healing the earth? என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வரும் பொழுது வானத்தையும் பூமியும் அவர் சுகப்படுத்துவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒன்றாக்குவார் என்று.
அந்த காரியத்திலே நீங்களும் நானும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உறவுகளுக்கு நாம் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? சீர்பருந்து கொண்டிருக்கிறோமா? உடைந்தவைகளை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? Are we also part of the process that Jesus is involved in? Are we bringing healing to relationships? Are we restoring things that are broken on earth? இந்த உலகத்திலே உடைந்தவைகளை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஏன்னா அதுக்காக தான் ஆண்டவர் வருகிறார். Because that's the reason why Jesus is coming, to set right which is broken. Are we part of the process that Jesus is about to do and is already doing? ஆண்டவராக இயேசு செய்து கொண்டிருக்கின்ற காரியத்திலே நீங்களும் நானும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? உடைந்த உறவுகளை, அறுக்கப்பட்ட உறவுகளை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? உடைந்தவைகளை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது செய்து கொண்டிருக்கிறோமா? நம் ஆண்டவருக்காக மகிமை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? அந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது are we bringing glory to our Father in heaven while we live on earth? Jesus did not create an escape route to heaven. Jesus created a way for us to experience heaven on earth. என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு பறந்து செல்வதற்காக ஆண்டவர் ஒரு வழியை திறக்கவில்லை. பரலோகத்தை பூமியிலே அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு வழியை திறந்து கொடுத்தார். ஒரு நாள் வரும், பாவம், தீமை இவையெல்லாம் அகற்றப்பட்டு ஒரு முழுமையை அந்த நாளிலே சந்தித்து ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிறதை நாம் அனுபவிப்போம். அது வரைக்கும் என் அன்பு சகோதரி சகோதரியே, வேதம் நமக்கு சொல்கிறது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, இப்பொழுதே இருக்கிறது, நம் மத்தியில் இருக்கிறது. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஆவியானவரை அனுப்பி நம் மத்தியில் இருப்பதினாலே அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியிலே பரலோகத்தில் உள்ள காரியத்தை, பரலோகத்தினுடைய அனுபவத்தை ஒரு சிறிதளவு நம்மளால் அனுபவிக்க முடியும். அந்த சுதந்திரத்தை இப்பொழுதே நம்மளால் அனுபவிக்க முடியும். How we live on earth is important to the Lord. Our relationship, our work, our lives. நம்முடைய உறவுகள், நம்முடைய வேலை, நம்முடைய வாழ்க்கை எவ்வளமாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Today, will you rededicate your life to live a righteous life, so that you can experience heaven on earth? என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகத்தை பூமியிலே அனுபவிக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? நீ மறுபடியும் அவனுடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணம் செய்ய நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? நீ ஆயத்தமாக இருப்பாய், ஆனால் நான் ஜெபம் செய்ய போகிறேன். If you are ready, I'm going to pray for you. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கினீர். பரலோகத்தை பூமியிலே அனுபவிக்க, இப்பொழுதே அனுபவிக்க நீர் எங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறீர். ஒரு நாள் நீர் எங்களுக்காக வரப்போகிறீர், ராஜாதி ராஜாவாக வரப்போகிறீர். பரம எருசலேம் இந்த பூமியிலே ஸ்தாபித்து நாம் உம்மோடும் நீர் எங்களோடும் எப்பொழுதும் சதா காலமும் ஜீவிக்கக்கூடிய அந்த நாளிலே எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது வரைக்கும் இந்த பூமியிலே பரலோகத்தை அனுபவிக்க எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு ஆண்டவரே, இதில் நிலைத்திருக்கும்படியான ஒரு உறுதியை ஆண்டவரே எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இதற்காக எங்களுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். Lord, we want to persist and persevere till the end, so that we can already experience heaven on earth and experience the fullness of heaven on earth when you return as Lord of Lords, as King of Kings. So we offer our lives to you afresh today. In Jesus' mighty name, Yesu Christuவின் நாமத்திலே, ஆமென். நாம் ஒன்றாக ஆராதித்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு ஆராதனை. ஆண்டவருக்கு மனதார கொடுக்க உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ஏடிஎம் வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் டிபிஎஸ் அக்கவுண்ட் நம்பர் 006
0146112. அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006-0146-112. இரண்டாவது வழி பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை அடுத்த ஆராதனையில் நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம்.